இன்றைக்கி வந்து நம்ம Adobe Illustratorல எப்படி வந்து ஒரு சைன் வரைகிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு சைனாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம Adobe Illustratorல பென் டூல் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து சைன் வந்து ட்ரா பண்ணிடலாம். நீங்கள் பென் டூல் வந்து இன்னும் நீங்கள் கற்றுக்கல அப்படின்னா பென் டூல் வீடியோ போட்டிருக்கேன், அதில் நீங்கள் பாருங்கள். பென் டூல் வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் ட்ரா பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, நான் வந்து இப்போ இந்த சைனை வந்து இங்கே ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் தான் வந்து சைன் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஷேப்பாக வந்து மாறும். இங்கே பார்க்குறதுக்கு வந்து ஒரே மாதிரியான சைனாக இருக்கலாம், பட் ஆனால் வந்து இதில் வந்து ஒரு ஃபோட்டோவில், அதாவது ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு சைன் போட்ட மாதிரி இல்லாமல் ஒரு நேச்சுரலாக எப்படி இருந்தால் சைன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைன் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது. ஒரு 90% இதுவும் சேம் தான், பட்டு இதில் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஒரு டயக்ராமை வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கீங்க, அது வந்து ஒழுங்காக உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு, அதாவது சின்ன சின்ன மைனர் கரெக்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும். அந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரோக்கில் வந்து பார்த்திங்கன்னா சில செட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஃபைனலாக வந்து ட்ராயிங் முடிச்சுட்டு ஃபைனல் டச் பண்ணும்போது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா சைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு மாதிரி வளைவாக இருக்குது, இப்படி வளைஞ்சி வருது. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ராயிங்காக வந்து பென் டூலை நீங்கள் போட்டு முடித்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். போட்டு முடித்த வாட்டி பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஷார்ப்பாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. ஸோ இப்போ அது வந்து ஒரே இப்படி சைனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி மாற்றணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கு போயிட்டு இந்த இடத்துல ரவுண்டட் ஜாயிண்ட் அப்படின்னு பண்ணோம்னா எப்படி வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து எப்படி இந்த வளைவு இப்படி இருக்கோ அதே மாதிரியே நமக்கு வந்து இங்கே வந்துடும், இந்த மாதிரி வளர்ந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் சைனை போட்டு நீங்கள் வந்து வரைஞ்சி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிட்டு பார்த்தோம்னா இது வந்து பென் டூலில் வந்து நீங்கள் போடும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கையில் போட்ட மாதிரி இல்லாமல் ஸ்கேல் வச்சு போட்ட மாதிரி வந்து வளைவு நெளிவு ஒழுங்காக இல்லாமல் இருக்குது இந்த இடமெல்லாம் வந்து. ஸோ இந்த இடம்லாம் எனக்கு வந்து கரெக்டாக வந்து இதோட மெர்ஜாகி வரணும், ஒரே மாதிரி இல்லை கருடாக வரணும். ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்மூத் டூல்னு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல ஸ்மூத் டூல் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்மூத் டூல் வந்து நீங்கள் வந்து இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மேலே அப்படி ஒரு சும்மா இப்படி பண்ணிங்கன்னா போதும், அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து உங்களுக்கு இது பண்ணிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு அப்படியே ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கா, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பிசுறும் இல்லாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து செயின் போட்ட மாதிரியே இருக்கும். ஸோ இந்த ஸ்மூத் டூல் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை நீங்கள் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜி இருக்கிற இடத்துல வளைவில் லைட்டாக வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேடு தட்டுது. ஸோ அது வந்து இல்லாமல் கரெக்டாக வளைவில் வரணும், கரெக்டாக வளைவாக வரணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத் டூல் அப்படி வச்சு ஒரு தேய்ச்சினா கரெக்டாக அந்த வளைவாக மாறிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய இடத்துல இதோ இங்கே கூட இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல கூட ஒழுங்காக வந்து வளைவில். ஸோ இப்படி பண்ணும்போது கரெக்டாக வந்து இந்த இடம் வந்து கரெக்டாக வளைஞ்சிருது. அதே மாதிரி இதுவும் ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இது இங்கேயும் அப்படி தான் இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, அப்படி வச்சுட்டு செலக்ட் பண்ணிடலாம். அது அப்படியே வந்து வளைவாக வந்து கரெக்டாக வந்துடும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
ஒரு எண்டு முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்னதாக வளைவாக ஒரு இப்படி கருவாக வரணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து இங்கே வந்திருக்கு. ஒரு கோடு போட்டோம், கோடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்திருக்கு. ஸோ இது எனக்கு வந்து இப்படி ஒரு கருவாக மாற்றணும் அப்படின்றதுக்கு ஸ்ட்ரோக்கில் போயிட்டு இந்த ஆப்ஷன் ரவுண்டட் கேப் அது கொடுத்தோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாக மாறிடும். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிளாக இல்லாமல் கையில் போட்ட மாதிரி, கையில் போட்டிருந்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸ்ட்ரோக்கில் வந்து இந்த ரவுண்டட் கேப் அப்படின்றது இங்கே கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தெரியும். ஸோ இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஸ்மூத் வந்து ஒழுங்காக இந்த கர்வ் பண்ணது வந்து பென் டூலில் லைட்டாக இங்கே வந்து பார்த்தோன்னா பிசுறு தட்டுது. அப்படி ஒரு தேய்ச்சோம்னா கரெக்டாக அதே மாதிரி வளைவு மாறிடும். ஸோ இந்த வீடியோவில் வந்து இதுதான் சொல்ல வர்றது. ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரோக்கில் வந்து இந்த 2 ஆப்ஷனும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பென் டூல் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது 2 யூஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் ஸ்மூத் டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஸ்மூத் பண்ணுறதுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து வர்றதுக்கோசரம் இது வந்து ஸ்மூத் டூல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணி நம்ம போட்டோம்னா நம்ம சைனு எது வந்து நம்ம ட்ரா பண்ணாலும் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து இது பண்ண முடியும். ஈஸியாக வந்து அவுட்புட்டை வந்து க்ளீனாக வந்து கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல வர்றது. நீங்களும் உங்கள் சைனை வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். எந்த ஒரு பென் டூல் யூஸ் பண்ணி இந்த சைனை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பென் டூல் வந்து ரொம்ப நல்லா கற்றுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.